இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தாவீது எழுதுறாரு, காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். இந்த வார்த்தை அடிக்கடியாக என்னோடு பேசுகிற வார்த்தை. அதனாலதான் பல நாட்கள் காலையில அவருடைய கிருபையை பற்றி அதிகமாய் நம்ம தியானித்து நம்முடைய தியானத்துக்கு செல்வதுண்டு. ஆனா இந்த காலை வேளையில அந்த வார்த்தைக்கு உண்டான உள்ளான ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு இன்றைக்கு உள்ள இந்த மெசேஜுக்குள்ள நம்ம கடந்து போவோம். வசனம் சொல்லுது, காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். இதே வசனம் டிபிடில இப்படி இருக்கு. நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு சூரியோதயத்திலும் தேவனே உம்முடைய கிருபைக்கும் அளவற்ற அன்பிற்கும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். சூரியன் மறைந்து இரவு முழுவதும் தேவனே நீர் எப்போதும் உண்மையுள்ளவர், நம்பிக்கைக்குரியவர் என்று தொடர்ந்து அறிவிப்போம். இதுதான் அந்த டிபிடி வெர்ஷன்ல இவ்வளவு அழகா கொடுத்திருக்கு. ஒவ்வொரு சூரியோதயத்திலும் தேவனே உம்முடைய கிருபைக்கும் அளவற்ற அன்பிற்கும் நன்றி செலுத்துவோம். அப்போ இது ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய இருதயமும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை தேவனை துதிக்கிற துதியினாலும் நன்றியினாலும் தேவனுடைய உண்மையை அறிவிக்கிற அந்த ஒரு சாட்சியாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறத பார்க்கிறோம். ஒவ்வொரு காலையிலையும் நம்ம காலையில எழும்புறோம், சூரியன் உதிக்குது. இந்த சூரிய உதயம் நமக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்மேல இருக்கிற என்னுடைய அன்பு அது ஒரு நாளும் குறைந்து போகாது. ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த சூரியோதயத்துல தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் இதுதான். அதனாலதான் புலம்பல்ல பார்க்கிறோம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கின்றன. அப்போ ஒவ்வொரு நாள் அந்த விடியலும் நம்முடைய வாழ்க்கையில நேற்று நடந்த அந்த காரியங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி, ஒருவேளை நேற்று தோல்வியா இருந்திருக்கலாம், நேற்று ஏதோ பிரச்சனை இருந்திருக்கலாம், ஆனால் காலையிலே அவருடைய கிருபையை கேட்க பண்ணுகிறார். ஒவ்வொரு நாள் விடியலும், ஒவ்வொரு நாள் நம்ம சூரியன் உதயத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய அன்பை நாம் பார்க்க முடியும். இந்த நாள்லயும் நம்ம மூச்சு விடுறோம், நம்ம ஜீவனோட இருக்கிறோம்னா அது அவருடைய கிருபை. இதெல்லாம் இந்த காலை நேரத்துல நம்ம அதிகமாய் உணர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அதனாலதான் அங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். அந்த டிபிடில அங்க கைண்ட்னஸ் அண்ட் லவ், அங்க 2 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலையிலேயே அவருடைய கிருபை, அளவற்ற அன்பு, கைண்ட்னஸ் அண்ட் லவ். இது தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். தேவன் நம்மளை ஏதோ ஒரு சட்டத்தை கொடுத்து நம்மளை அதன்படி நடத்துகிற தேவன் அல்ல. அவர் நம்மை அன்பினாலும் இரக்கங்களினாலும் நம்மை வழி நடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் அப்படின்னு சொல்லி சங்கீதத்துல பார்க்கிறோம். அதுதான் நாம் பெற்ற கிருபை. நாம் தகுதி இல்லாதவர்களாய் இருந்த பொழுதிலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இப்போ சூரியன் மறைந்து அந்த இருள் சூழுகிற நேரம், இது ஒருவேளை இரவு, ஒரு நாளில உள்ள இரவையும் குறிக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இரவு அப்படிங்கிறது பல வேளைகள்ல காத்திருக்கிற நேரம், பதில் வராத நேரம், கண்ணீர் சிந்துகிற ஒரு நேரம், நம்ம தனிமையை உணர்கிற நேரமாய் கூட இருக்கலாம். அந்த நேரத்திலும் தாவீது சொல்றார், நீர் உண்மை உள்ளவர், நீர் சத்தியம் உள்ளவர் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார்.
அதான் காலையில் உமது கிருபை, இரவிலே உமது சத்தியம். அந்த இருளான ஒரு சூழ்நிலைகளிலும் அவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோமா? அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த இரவு நேரத்திலும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதை அறிவிப்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுது 2 தீமோத்தேயு 2:13, நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நம்ம இன்னைக்கு பல வேளைகளில நம்ம உண்மை இல்லாதவர்களா போயிடுறோம். தேவன்ட்டே நிறைய சொல்றோம், நான் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம். ஆனா பல நேரங்கள்ல நம்ம சொன்னதை கூட செய்ய முடியல. மனிதர்களிடத்துல சொல்றோம், நம்மால செய்ய முடியல. ஆனா வசனம் சொல்லுது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னா எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும்? இரவு முழுவதும் அந்த இருளான நேரம், நம்முடைய ஒரு நாளின் இரவு பொழுது எதுவாய் இருந்தாலும் அதில் தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிவிக்க வேண்டுமாம். வாசிக்கலாம். யோவான் 1:5. யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. And the light shines in the darkness, and the darkness has not comprehended it. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருள் அதை மேற்கொள்ளவில்லை. நம்ம வாழ்க்கையில அந்த இரவு பொழுது எவ்வளவு நீளமானதாக தோன்றினாலும் கூட தேவனுடைய சத்தியம், தேவனுடைய உண்மை அதை விட அது பலமானது, அது அதிக எடை உள்ளது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருள்ல ஒளி வந்த பிறகு இருள் அங்க ஒளியை மேற்கொள்ள முடியாது. அப்போ ஒளி என்பது என்ன? தேவனுடைய சத்தியம், அவருடைய வார்த்தை. இதைத்தான் நாம் இரவு பொழுதில் அறிவிக்க வேண்டுமாம். இப்போ ஆபிரகாம் காலையில தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், உனக்கு ஒரு சந்ததி, நீ ஜாதிகளுக்கு தகப்பன். ஆனா இது காலை பொழுது அவருடைய கிருபை நிமித்தம் வந்த ஒரு வார்த்தை. ஆனா பல வருஷங்கள் அங்கே கடந்து போகுது. ஆபிரகாம் தேவனுடைய உண்மையை நம்பி அதையே அறிவித்தார். வசனம் சொல்லுது ரோமர் 4:20-21. வாசிக்கின்றி ரோமர் 4:20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல். இது எப்போ? அவனுடைய இருளான நேரத்தில் இந்த வெளிச்சமாகிய வார்த்தையை குறித்து அவன் சந்தேகப்படவே இல்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர், அவருடைய சத்தியத்தையும் அவருடைய உண்மையையும் அவர் அங்கே பெரிதாக பார்க்கிறார். அந்த இருளிலே அந்த வெளிச்சத்தை அவர் பார்க்கிறார். அங்கே இருள் மேற்கொள்ள முடியவில்லை. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இங்க பவுலோ சீலாவோ ஒரு இரவு பொழுது அவங்களுக்கு வந்தது. சிறையில இருக்கிறாங்க, நடுராத்திரி அடிக்கப்பட்டு கட்டப்பட்டு அங்க அந்த சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. ஒரு இருளான நேரம் போலதான் இருக்குது. ஆனால் அங்க என்ன நடக்குது? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:25-26.
நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. நடு ராத்திரியிலே, இந்த இரவு பொழுது, அங்க ஒரு எல்லா மனிதர்களும் அவங்கள பார்க்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த கடவுள இவங்க பிரசங்கம் பண்ணினாங்க, இவங்களுக்கு நேரிட்டது இப்படி அப்படின்னு எல்லாரும் நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த வேளையிலே அவங்க தேவனை துதித்து பாடினார்கள். தேவனுடைய உண்மையை, அவர் எவ்வளவு சத்தியம் உள்ளவர் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பவுல் சீலா கூட காவல்ல வைக்கப்பட்டிருந்தவர்களும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. இங்க கதவுகள் எல்லாம் திறவுண்டதாம். கட்டுகள் அருந்து போனது, சங்கிலிகள் அருந்து போனது. ஏன்னா அவங்க சூழ்நிலையை பார்க்கவில்லை, தேவனுடைய உண்மையை பார்த்தார்கள். தேவனுடைய உண்மையை, சத்தியத்தை பார்க்கிறவர்கள் நிச்சயமாய் ஜெயம் பெறுகிறவர்களாகத்தான் இருப்பார்கள். இன்னைக்கும் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? இருளான சூழ்நிலையில் அவர் சத்தியம் உள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் வார்த்தைக்கு உண்மையுள்ளவர் என்பதை பார்க்கிறோமா? இல்ல அந்த இருளை பெரிதாக பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறோமா? அப்போ நம்ம தேவனுடைய உண்மையை அறிவிக்கும் பொழுது, அவருடைய சத்தியத்தை நினைத்து அவரை துதிக்கும் பொழுது, நம்முடைய இரவிலேயும் அங்கே வெளிச்சம் உண்டாகிறது. அங்க சங்கிலிகள் தகர்ந்து போனது, அங்கே கதவுகள் தானாக திறந்தது. இது எல்லாம் இருளான நேரத்தில் நாம் அவருடைய வார்த்தையை அறிவிப்பதும் அவரை துதிப்பதும், இந்த நேரத்துல நம்ம இருளான நேரத்தில் அதை செய்யும் பொழுது அங்கே நடக்கிற காரியமாய், ஏன்னா அங்க வெளிச்சம் வந்துருது, அதுக்கு மேல இருளால அங்க இருக்க முடியல. இப்போ பேதுரு முழுவதும் மீன் பிடிக்கிறாரு, ஒன்றும் அகப்படல. அது ஒரு தோல்வியா இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்பி வலைய போட்ட மாத்திரத்துல வலை கிழிகிற அளவுக்கு மீன்கள், அங்கே வெளிச்சமாகிய கிறிஸ்து அங்கே வந்த பொழுது அங்கே அவனுடைய படகு நிரம்பிற்று. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை கூட ஒரு ஒரு தோல்வியை போலதான் இருந்தது. எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அவருடைய சிலுவை ஒரு தோல்வியை போல தெரிஞ்சது. சனிக்கிழமையில அது தொடர்ந்து கொண்டிருக்கு, அமைதியாக இருக்குது. ஆனால் அந்த சண்டே மார்னிங் அந்த கல்லறை காலியாக மாறினது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய உண்மை ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் அது ஒருபோதும் தோல்வி அடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாமதம் என்பது தோல்வி அல்ல. தாமதம் என்பது தேவனுடைய மகிமை மிக பெரிதாக விளங்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம இன்னைக்கும் உயிரோட இருப்பது, நம்முடைய குடும்பத்தில் அனைவரும் சுகமாக இருப்பது, அது அவருடைய கிருபையில். ஒவ்வொரு நாள் இரவிலும் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இந்த இரவு முழுவதும் என்னை காத்து வழி நடத்தி வருகிறது உம்முடைய உண்மையே, உம்முடைய சத்தியமே. இப்படி காலை நேரத்திலும் இரவு நேரத்திலும், நல்ல வெளிச்சமா இருக்கிற நேரத்திலும் இருள் சூழ்ந்த நேரத்திலும் அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியத்தையும் நாம் உணர்வோம் என்றால் நம்ம இருதயத்துல இருக்கிற பயங்கள் குறைய ஆரம்பிக்கும். நம்ம இருதயத்தில் இருந்து நன்றி பெருக ஆரம்பிக்கும். நம்முடைய விசுவாசம் அங்கே உறுதிப்படும். சமாதானம் நிலைத்து நிற்கும்.
அப்போ காலையிலே அவருடைய கிருபையை நினைத்து நாம் நன்றி செலுத்தணும். ஒருவேளை அந்த காலை அங்க அங்க கொஞ்ச நேரமாகி பகல் நேரம் ஆகும்போது அந்த அன்பிலேயே நம்பிக்கையோடு நம்ம நடக்கணும். சாயங்காலம் ஆனபோது அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கணும். இரவிலே அவர் உண்மையுள்ளவர் என்பதை தைரியமாக நம்ம அறிவித்து துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றியோடு தொடங்கி அவருடைய உண்மையில் முடிக்க வேண்டும். அவருடைய சத்தியத்தை நாம் நம்பி அவரை துதித்து அந்த நாளை முடிக்கும் பொழுது எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் தோல்வியில் முடிவடையாது. அப்போ சூரியன் இன்னைக்கு உதிச்சிருக்கு நம்ம வாழ்க்கையில. இந்த சூரியனை பார்க்கிறோம் அப்படின்னா அதுவே அவருடைய அன்பின் மிகப்பெரிய ஒரு அடையாளம். இன்னைக்கும் நம்ம மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம், சுவாசிக்கிறோம். இதெல்லாம் எதுவும் நம்முடைய பலன் இல்ல, அது அவருடைய அன்பின் அடையாளம். நைட் நேரத்துல நட்சத்திரங்களை பார்க்கிறோமா, அது அவருடைய மாறாத உண்மை. அவர் உண்மையுள்ளவர் என்பதை அறிவிக்கிற ஒரு அறிவிப்பா இருக்கிறது. சூரியன் தினமும் உதிக்கிறது போல தவறாமல் அது தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் அது உதித்து கொண்டு இருக்கிறது. அது போல தேவனுடைய கிருபையும் ஒவ்வொரு நாளும் அது நமக்கு வந்து கொண்டேதான் இருக்குது. இரவுல நட்சத்திரங்கள் வானத்தில எப்பொழுதும் நிலைத்திருப்பது போல அவருடைய வாக்குத்தத்தங்களும் உண்மையும் அது எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. அதனால ஒவ்வொரு விடிய காலையிலும் அவருடைய அன்புக்கு நன்றி செலுத்துவதும், ஒவ்வொரு இரவு பொழுதிலும் அவர் உண்மையுள்ளவர் என்பதை அறிவிக்கிற வாழ்க்கையே தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கிறது. இத உங்க இருதயத்துல நீங்க ஆழமாய் இன்றைக்கு பதிக்க வேண்டிய ஒரு காரியம். காலையிலே அவருடைய கிருபை. நம்ம இன்றைக்கு எழும்புறோமா, இன்றைக்கு மூச்சு விடுறோமா, அதுவே அவருடைய அன்பின் மிகப்பெரிய ஒரு அடையாளம். அவர் நம்மை பாதுகாத்திருக்கிற ஒரு அடையாளம். இருளான பொழுதிலும் இரவு பொழுதிலும் அவருடைய உண்மை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் அவருடைய உண்மையை அறிவித்து அவருடைய சத்தியத்தை அறிவிப்பது அது நமக்கு நலமாயிருக்கும். இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உங்க இருதயத்துல நீங்க பதித்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு காரியம் என்னன்னா, காஸ்பல்ஸ் எல்லாத்துலயும் பார்க்கிறோம், ஒவ்வொரு தேவனுடைய அப்போஸ்தலர்களும் அங்க காஸ்பல் அங்க ஆரம்பிக்கும் பொழுது அங்க ஜீனியாலஜில ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவை ஒவ்வொரு விதமாய் அங்க ஆரம்பிக்கிறாங்க. மத்தேயுல அவர் இரட்சகராய் அங்க சொல்லப்படுகிறார். ஒவ்வொரு காஸ்பல் எழுதினவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஆனா யோவான் சுவிசேஷகன் மாத்திரம் அங்க அவரை எப்படி ஆரம்பிக்கிறார், இயேசுவை எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, வாசிக்கலாம். யோவான் 1:1. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசுவுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் பைபிள்ல இருக்கு. தேவகுமாரன், இம்மானுவேல், இரட்சகர், சமாதான பிரபு, நல்ல மேய்ப்பன், ஜீவ அப்பம், உலகத்தின் ஒளி, ராஜாதி ராஜா, வெளிச்சம், இப்படி எத்தனையோ பெயர்கள் இருக்கு. ஆனா யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போது இதுல எந்த பெயரையும் அவர் பயன்படுத்தல. அவர் சொன்ன வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஏன் அப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு தேவனை பற்றி பேச வந்தவர் அல்ல, தேவன் தம்மையே மனுஷனுக்கு வெளிப்படுத்தின உயிருள்ள வார்த்தை.
இப்போ இது இப்படி சொன்னா புரியாது. நான் ஒரு காரியத்தை சொல்லும்போது உங்களுக்கு நன்றாக புரியும். இப்போ நம்ம ஒருத்தர் எப்படி அறிய முடியுது? 2 பேர் நம்ம சந்திக்கிறோம். எப்படி நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்ம அறிமுகமாகுறோம் அப்படின்னா, நம்முடைய முகத்த பார்க்கிறதுனால நம்ம ஒருத்தரை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. நமக்கு இருக்கிற பணமோ, சொத்துக்களோ இதெல்லாம் பார்த்து ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள முடியாது. அதெல்லாம் பார்த்து அறிந்திருந்தாங்கன்னா, யார பத்தியும் எல்லா மனிதர்களும் தவறா தான் அறிந்திருப்பாங்க. ஆனா, ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், நம்ம பேசுகிற வார்த்தைகளை வைத்துதான் அறிந்து கொள்ள முடியும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. அப்போ உங்கள குறித்து நான் அறியணும் அப்படின்னா, உங்க எண்ணங்கள்ல இருக்கிற வார்த்தைகள, அந்த எண்ணங்கள் வார்த்தைகளாய் வெளிப்படும்போது தான், நீங்க யாருங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்க யாருங்கிறது எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு, தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறவராய் இந்த பூமிக்கு வந்தார். இப்ப புரியுதா நான் சொல்றது? இப்போ தேவனுடைய இருதயத்த எந்த மனுஷனாலும் புரிய முடியல. அத இயேசுவே சொல்றாரு. தேவனை ஒருவனும் ஒரு காலும் அறியவில்லை. இப்போ தேவன அறியணும்னா, அங்க தேவனை அறிவதற்கு அங்க வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையாய் அங்க ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போதுதான் அவன் தேவனை அறிய முடியும். அந்த தேவனை வெளிப்படுத்துகிற வார்த்தையாகத்தான் கிறிஸ்து வந்தார். அதனாலதான் யோவான் அப்படி எழுதுறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் தேவனை பரிபூரணமாக வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார். இப்போ ஒரு ஒரு சின்ன பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை மேல தகப்பன் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த பிள்ளைகிட்ட பேசவே இல்லைன்னா, அந்த பிள்ளைக்கு அந்த தகப்பனுடைய அன்பு புரியாது. அன்பு இருந்தா கூட அது வெளிப்படுத்தப்படல. ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் தன் மேல அன்பு வைத்திருக்கிறாங்கிறது எப்ப புரியும் அப்படின்னா, அது அந்த மனிதன் தன்னிடத்தில் பேசும் பொழுதுதான் அந்த அன்பு வெளிப்படும். அதே போலதான் தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டது. அதனாலதான் வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். குமாரனையே கொடுத்து, தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தும்படிக்கு குமாரனையே கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். அப்போ இயேசுதான் தேவனுடைய முழுமையான வெளிப்பாடு. வாசிக்கலாம், எபிரேயர் 1:1-3. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகவகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இங்க வசனம் அழகா சொல்லுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அப்போ ஒரு
கொஞ்சம் கொஞ்சம் பாட்டாதான் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அங்கே பிதாக்களுக்கு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். வார்த்தையினால் உலகங்கள் உண்டானது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமும் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அப்போ வசனம் சொல்லுது, அவருடைய மகிமையின் பிரகாசம் அவருடைய தன்மையின் சொரூபம். இந்நாட்களில் குமாரன் மூலமாய் அவர் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறாராம். அப்போ நல்லா புரியணும், தேவனுடைய இருதயத்தை அப்படியே வெளிப்படுத்தினவர். ஏன்னா எந்த மனுஷனுக்கும் முதலாதாம் வீழ்ச்சி அடைந்தபடினால தேவன் பேசுற சத்தமே மனிதர்களுக்கு பயங்கரமா கேக்குது. ஐயோ, தேவன் இங்க கூட பேச வேண்டான்னு மோசே கிட்ட ஜனங்கள் சொல்றாங்க. ஆதாம் கிட்ட, ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு அன்பா கேக்குற சத்தம் ஆதாமுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. இப்போ தேவனை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து யாராலும் உணரவே முடியல. அப்படி ஒரு இடத்திற்கு முழு மனுக்குலமும் தள்ளப்பட்டது. இப்போ தன்னுடைய இருதயத்தை என் மக்களுக்கு, என் ஜனங்களுக்கு புரிய வைக்கணும், என் பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா வார்த்தையை அனுப்ப வேண்டும். அவரு டைரக்டா பேசினா யாருக்கும் புரியல. அந்த வார்த்தையே அவங்களுக்கு பயங்கரமா இருக்கு. அப்போ இந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அவர் மூலமாய் தன்னை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், தன்னுடைய அன்பை அறிந்து கொள்வார்கள் என்பதற்காகவே குமாரனை வார்த்தையாக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். அங்க எந்த காரியமும் அப்படியே அவர் சொல்றாரு, அவர் எனக்கு என்ன செய்ய சொல்றாரோ அதை தான் நான் செய்யறேன். அவருடைய அத்தனை காரியங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். பிதா என்னை தவிர ஒருவரும் பிதாவை அறியான், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு அப்படி பேசுறாரு கிறிஸ்து. ஏன் மோசே பார்த்தான்னு பார்க்கிறோம், ஆபிரகாம்கிட்ட பேசினார்னு பார்க்கிறோம். ஆனா இயேசு சொல்றாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, என்னை போல தேவனை அறிந்தவர் யாரும் இல்லை அப்படின்னு அங்க இயேசு சொல்றத பார்க்கிறோம். பிதாவினுடைய முழு இருதயத்தையும் இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்தினார். இப்போ உதாரணமா இப்ப யோசேப்ப பார்க்கிறோம். பார்வோன் ஒரு கனவு காண்கிறாரு. யாராலையும் அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. இப்ப யோசேப்பு வர்றாரு, மறைந்திருந்த அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்துறாரு. அது மாதிரிதான் மனிதர்களுக்கு தேவன் ஒரு மர்மமா, ஒரு ரகசியமா இருந்தாரு. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அந்த ரகசியம் வெளிப்பட்டது. தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த ரகசியம் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்ப பிலிப்பு கேட்கிறாரு, வாசிக்கலாம். யோவான் 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் 8:9 வாசிங்க. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பிலிப்பு கேட்கிறாரு, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். இவ்வளவு காலம் கூட இருந்திருக்காங்க, ஆனா பிதாவினுடைய நேச்சர் தெரியல. அப்போ இயேசு சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவருடைய பரிபூரணமான ஒரு நேச்சரை கிறிஸ்துதான் அங்கே வெளிப்படுத்துகிறார். அதாவது தேவன் எப்படி இருப்பாருன்னு தெரிந்து கொள்ளணுமா? என்னை பார். தேவன் அன்பானவரா?
என்னை பார், அவர் மன்னிப்பவரா, நீ என்னை பார். அப்போ சிலுவையில பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு ஜெபித்த அந்த இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு மன்னிப்பதில் வள்ளல் அப்படிங்கிறது தெரியும். அவர் இரக்கம் உள்ளவரா, அங்கு விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை கல்லெறியாமல் காப்பாற்றின அந்த கிறிஸ்துவை பார், நான் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பது நீ அறிந்து கொள்ள முடியும். தேவன் நோயாளிகளை நேசிக்கிறாரா, குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கின அந்த இயேசுவை பார்க்கும் பொழுது தேவன் யார் என்பது உனக்கு புரியும். இதுதான் அங்க பிலிப்புக்கு சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஒண்ணு நல்லா புரியணும், தேவன் அமைதியா பேசாத தேவன் அல்ல, அவர் மௌனமா இருக்கிற தேவன் அல்ல. தேவன் பேச மாட்டாரு அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க, அது நிஜம் அல்ல. நம்ம ஹோல் பைபிளையும் பார்க்கிறோம், ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் தேவன் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். அவர் மௌனமான தேவன் அல்ல, அவர் பேசுகிற தேவன். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் பாவம் செஞ்சா, தேவன் அமைதியா இருந்திருக்கலாம், ஆனா அங்க வந்து அவர் பேசினார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். அந்த கேள்வி அவனை தண்டிக்க வரல, அவனை மீட்டு கொள்ள வந்தது. ஆனா ஆதாமால அதை புரிந்து கொள்ள முடியல. பேதுருக்கிட்ட பேசுறாரு, வலைய ஆழத்துல போடு. ஒரு வார்த்தை, அங்க வெறும் படகு அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டது. லாசரு, மரித்து போன லாசருவை பார்த்து பேசுறாரு, லாசருவே வெளியே வா. 4 நாட்கள் மரித்து போனவன் அங்கே உயிரோடு வந்தான். ஒண்ணு நல்லா நமக்கு புரிய வேணும், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது. அது தேவனையே வெளிப்படுத்துகிற வார்த்தையாயிருக்கிறது. தேவன் பேசினால் அது நடந்தே தீரும். சாராள்கிட்ட உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு சொல்றாரு, ஆனா வருஷங்கள் கடந்து போனது, ஆனால் தேவனுடைய வார்த்தை அது தோல்வி அடையவில்லை. அங்கே ஈசாக்கு பிறக்கிறத பார்க்கிறோம். வாசிக்கலாம், யோசுவா 21:45. யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு ஒருவேளை தாமதம் இருக்கலாம், ஆனால் அது தோல்வி இல்லை. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு நிமிஷம், மகன் கால் பண்றான், ஒரே ஒரு நிமிஷம். அப்போ அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தோல்வியில் முடியாது. இங்க ஆதி ஆகமத்துல, யோவான் சுவிசேஷத்துல ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு வெளிப்படுத்துதல்ல ஆரம்பிக்கிறார். இங்க வெளிப்படுத்தல்லையும் அங்க அவரை பற்றி சொல்லி இருக்கிற வார்த்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 19:13. வெளிப்படுத்துதல் 19:13. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆமென். அவர் ஆரம்பத்திலும் வார்த்தையாக இருந்தார், அங்க முடிவில் வெளிப்படுத்துதல்லையும் அவர் வார்த்தையாக இருக்கிறார். இன்னைக்கும் நமக்கு என்ன குழப்பம் இருக்கு, என்ன பயம் இருக்கு? ஒரு வார்த்தை போதும். பலவீனமா, அவர் வார்த்தை போதும். ஒருவேளை பினான்சியல்ல ஸ்ட்ரகிளா இருக்கீங்களா, அவருடைய வார்த்தை போதும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது நம்முடைய பலன் அல்ல, அவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கிறது. அப்போ யோவான் இயேசுவை வார்த்தை அப்படின்னு கூப்பிட்டது, அது ஏதோ ஒரு
ஏதோ ஒரு அழகான ஒரு மொழியில எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதல. அவருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவலேஷன். அது தேவனை பற்றின செய்தி அல்ல, அவரே தேவனுடைய செய்தியாக, தேவனுடைய இருதயமாக இந்த பூமிக்குள் வந்தார். அவர் ஏதோ ஒரு ஏஞ்சலா வரல, அவரே தேவனுடைய வெளிப்பாடாக இந்த பூமிக்கு வந்தார். அவரே தேவன் மனிதனிடம் பேசின இறுதியான வார்த்தையாக வந்தார். ஒரு மனுஷன் இயேசுவை அறிந்து கொண்டான் என்றால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இனி யூகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அவருடைய சிலுவையை பார்க்கும் பொழுது, அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுதே அவருடைய தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். எவ்வளவு தூரம் திரித்துவ தேவன் நம்மேல் அன்பாயிருக்கிறார்கள் என்பதை அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது, சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை பார்க்கும் பொழுதே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனா இதெல்லாம் நமக்கு பிரதானமா தெரியாம இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள், இது டாக்டர் சொல்ற வார்த்தைகள், இல்ல சத்தியத்தை அறியாத மக்கள் பேசுகிற வார்த்தைகள், இதெல்லாம் நமக்கு பிரதானமாய் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை அது அன்பு, இரக்கம், பரிசுத்தம், மிகுந்த சாந்தம், இதெல்லாம் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருந்தது. பிதாவினுடைய இருதயம் அங்கே முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டது கிறிஸ்துவில். சரி, இப்போ யோவான் அங்க ஆரம்பிக்கும் போது ஆதியிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது. ஏன் ஆதியிலே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார்? அவர் நேரா நம்மளை எங்க கொண்டு போறாரு? ஆதி ஆகமத்துக்குள்ள கொண்டு போறாரு. அவர் சொல்ல விரும்புற வார்த்தை, உலகத்தை படைத்த அதே வார்த்தை இன்று மனிதனாக உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த உலகத்தை படைத்த அதே வார்த்தை இன்றைக்கு மனிதனாக உங்கள் முன் நிற்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அங்க மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தை வருது. தேவன் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவது. தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது. தேவன் சொன்னார், அங்க பூமி உண்டாகுது. தேவன் சொல்றாரு, மரங்கள் உண்டானது. தேவன் சொல்றாரு, நட்சத்திரங்கள் உண்டானது. ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பேச பேச, அவருடைய வார்த்தை வெளிப்பட அங்க வெளிச்சம் உண்டாகுது. ஒவ்வொரு கிரியேஷனும் அங்க அவர் பேச பேச அங்க அவருடைய வார்த்தையின் மூலம் அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. எந்த ஒரு இடத்துலயும் எதையும் சிருஷ்டிக்க அங்க தேவன் கஷ்டப்பட்டார்னு சொல்லப்படவே இல்லை, எழுதப்படல. தேவனுக்கு ஒரு காரியத்தை உருவாக்குவது என்பது அவருக்கு கஷ்டமான வேலையே அல்ல. அவர் பேசினா போதும், அது நடந்துரும். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு பிரபஞ்சம், இது ஒன்னொன்னையும் அவர் பேசின உடனே அங்கே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. ஒரே நாள்ல, ஒரு நாள்ல, ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னு அவர் சிருஷ்டிக்கிறார்னா எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அப்போ நம்ம அந்த அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வாசிக்கலாம், சங்கீதம் 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. By the word of the Lord the heavens were made, and all the host of them by the breath of his mouth.
அந்த வார்த்தை, அந்த சுவாசம் வெளிப்பட்ட பொழுது அங்கே சர்வ சேனையும் அங்கே உண்டாக்கப்பட்டதாம். எவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அங்க நடக்குது. இந்த முழு பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கக்கூடிய வார்த்தை அவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்காமல் இருக்கும்? இன்னும் ஒரு வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 9வது வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். For he spoke and it was done. He commanded and it stood firm. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் பேசுகிறார், அங்கே சிருஷ்டிக்கப்படுகிறது. தேவன் பேசுகிறார், சிருஷ்டிப்பு ஒன்றொன்றும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. ஆதியாகமம் 1:2 வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் இருளை பார்த்து அங்க என்ன செய்யல? புலம்பல. இருளிடத்துல சண்டை போடல. இருளே நீ வெளியே போ அப்படின்னு துரத்தவும் இல்ல. அங்க என்ன செய்யறாரு? வெளிச்சத்தை பேசினார். 3வது வசனம் வாசிக்கின்றேன். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்றாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. அங்க வெளிச்சம் உண்டானோடனே இருள் தானாவே விலகி போனது. பல நேரங்கள்ல நாமும் என்ன செய்யறோம்? இருள் இருக்கு, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, என் உடம்புல அது இருக்கு, இப்படியே இந்த பிரச்சனைகளை குறிச்சே பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அவர் இருளை பத்தி பேசல, இருளிடத்திலும் பேசவில்லை, அவர் வெளிச்சத்தை பேசுகிறார். அதனாலதான் அப்போஸ்தலர்ல பாக்குறோம், அவருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அந்த உண்மையை, அந்த வெளிச்சத்தை, அந்த வார்த்தையை இருளான சூழ்நிலைகளில் பேசும் பொழுது அங்க அந்த இருள் தானாகவே விலகி போகிறது. இதுதான் அவருடைய வார்த்தையின் வல்லமை. ஆபிரகாம் கிட்ட பேசும்போது, ஆபிரகாமை பத்தி பேசும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். இதுதான் தேவனுடைய சுபாவம். அவர் ஒண்ணு இல்லைங்கிறத பாக்குறதுனால அதை பார்த்து பயப்பட போறது இல்ல. ஐயோ இது இல்லையே, நமக்குதான் பயம் வருது, இது எப்படி நடக்கும்? அவர் இல்லாத ஒன்ன குறித்து அவர் அதை பத்தி அவருக்கு அது கவலையே இல்லை. ஏன்னா அவர் சொன்னா அது உண்டாக போகுது, அவ்வளவுதான். அவர் இல்லாததை உருவாக்குகிறவர். ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது. மனுஷனா பார்த்தா குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அந்த வார்த்தை ஆபிரகாமின் உடலை விட பெரியது. சாராளுடைய வயதை விட, அவளுடைய கர்ப்பத்தை விட அந்த வார்த்தை பெரியது. மனிதனுடைய அந்த இயலாமை, அது முடியாது அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணங்களை விட அவருடைய வார்த்தை பெரியது. இறுதியில அங்க ஈசாக்கு ஆபிரகாமின் 100 வயதுல பிறக்கிறத பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தோற்று போகாது. இன்றைக்கு இயேசு படைத்த அதே வார்த்தை வாசிக்கலாம். கொலோசையர் 1:16-17. கொலோசையர் 1:16-17. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய
காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த வார்த்தையாகிய அவருக்குள், சத்தியமுள்ளவருக்குள் நாம் இருக்கிறோம் என்றால், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. நம்ம அந்த கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம். சர்வத்தையும் படைத்த அந்த வல்லமையுள்ள வார்த்தையாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்றால் எதை குறித்து நாம் பயப்பட வேண்டும்? பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள் எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. சர்வமும் அவருக்குள்ளதான் என்ன செய்தான்? நிலை நிற்கிறது. இயேசு உலகத்தை உருவாக்குறதற்கு உதவி செய்ய வந்தவர் அல்ல, அவரே சிருஷ்டிகர். அதனாலதான் அவர் பேசும் பொழுது அந்த சிருஷ்டி கீழ்ப்படுகிறது. அவர் பேசும்போது காற்று கேட்டது, கடல் கேட்டது, அத்திமரம் கேட்டது, மரணம் கேட்டது, நோய் கேட்டது, பிசாசுகள் அவருடைய வார்த்தையை கேட்டன. இவை அனைத்தும் சிருஷ்டிகர்த்தாவினுடைய குரலை அறிந்திருக்கின்றன. ஏன்னா அந்த குரல் அவற்றை படைத்தது. நோயெல்லாம் அவர் படைத்ததல்ல. ஆனா நோய்க்கு தெரியும், இவர் சொன்னா இவருக்கு முன்னாடி நம்மளால நிற்க முடியாது. காற்று, கடல் எல்லாமே அவருக்கு கீழ்ப்படுகிறது. ஏன்னா சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர் அவர். இந்த முழு சிருஷ்டிப்புக்கும் அவருடைய வார்த்தை, அவருடைய குரல், அவருடைய சத்தம் என்னன்னு தெரியும். இன்றைக்கு அந்த வார்த்தை சத்தமாய் நம்மிலிருந்து வெளிப்படும் பொழுது இந்த முழு படைப்பும் அது நமக்கும் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஆனா நம்ம பேசுறது இல்ல. நமக்கே நம்ம யாருன்னு தெரியல. அவருக்குள் இருக்கிறோம். அவர் நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் வைத்திருக்கிறார். இந்த பூமியை படைத்து ஆதாம் கிட்ட கொடுக்கும் போது இதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆதாம் அதை சாத்தானுடைய கையில விட்டு கொடுத்துட்டான். ஆனால் மறுபடியும் கிறிஸ்துவின் மூலம் இந்த ஆளுகை நமக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த பூமியில இருக்கிற எதையும் பார்த்து நம்மால் பேச முடியும். ஏன்னா ஆளுகையை தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். சிலுவையில் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து எடுத்து விட்டார். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவுக்குள்ள மரித்து அந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம உயிரோட எழுந்திருக்கிறோம்னா ஆளுகை மறுபடியும் நமக்கு வந்து விட்டது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறோம்? அங்க ஒரே ஒரு வார்த்தை தான். மார்க் 4:39 இறையாதே, அமைதலா இரு. சீஷர்கள் பயப்படுறாங்க. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு புயல் உடனடியாக அங்கே நின்றது. ஏன்னா கடலுக்கு தெரியுது, இது என்னை படைத்த குரல், என்னை படைத்த அந்த வார்த்தையின் குரல். இந்த முழு கிரியேஷனும் தன்னுடைய படைப்பாளரின் சத்தத்தை அறிந்திருக்கிறது. ஆனா நமக்கு தான் அறிய முடியல அவருடைய சத்தத்தை. காரணம், வேறு சத்தங்கள் எல்லாம் நம்மளை டாமினேட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கு. ஏன் இன்னும் தேவனுடைய சத்தத்தை நமக்குள் ஆழமாய் அறிய முடியவில்லை? சிருஷ்டிப்பு இப்ப நீங்க யோனால பார்த்தோம்னா மீனுக்கு கட்டளையிடுறாரு, மீன் யோனாவை கக்கி போடுது. அங்க ஆமணக்கு செடி வளர கட்டளையிடுறாரு, ஆமணக்கு செடி வளருது. அதுக்கு கட்டளையிடுறாரு, மறுபடியும் பட்டு போகுது. கழுதையின் வாயை திறக்கிறாரு, அங்க அது பேசுது. இப்படி எல்லாமே, எல்லா சிருஷ்டிப்புகளும் அவருக்கு கீழ்ப்படியுது.
படைப்பாளருடைய சத்தத்தை அது அறியுது. அத்திமரத்திட்ட பேசுறாரு, அத்திமரம் அவருடைய சத்தத்தை கேக்குது. ஆனா இன்றைக்கு அவருடைய பிரதானமான கிரியேஷனே நம்ம தான். நமக்காக தான் இது சர்வத்தையும் அவர் படைச்சாரு. ஆனா நாம் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு, அவருடைய சத்தத்தை விட எந்தெந்த சத்தத்தெல்லாமோ பிரதானமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் 37 பார்க்கிறோம். உலர்ந்த எலும்புகள், அங்க உயிரே இல்ல, நம்பிக்கை இல்ல. தேவன் எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனம் சொல். அங்க வார்த்தை பேசப்பட்டது, எலும்புகள் ஒன்றோடு ஒன்று அங்கே இணைந்தது. அங்க சதை வருது, தோல் வருது, அங்க ஜீவன் வருது. ஒரு பெரிய சேனையாய் அங்கே அவர்கள் எழும்பி நின்றதை பார்க்கிறோம். அப்ப அவருடைய வார்த்தை மரணத்துக்குள்ளேயும் ஜீவனை உருவாக்குகிற வார்த்தையாய் இருக்கிறது. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செயல்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க வெறுமையா இருக்கிறத போல இருக்கலாம், ஒரு தோல்வியை போல நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம், கடன்ல இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், ஒருவேளை டிப்ரெஷன்ல இருக்கலாம். ஆனா அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இது என்னைக்கோ அவர் சிருஷ்டிக்கிற அன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல, அது இன்றைக்கும் அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அது ஜீவனுள்ள வார்த்தை, அது உயிருள்ள வார்த்தை. இன்றைக்கு நம்ம எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய சாட்சிகளை கேட்கிறோம். அவருடைய வார்த்தை கடந்து வந்த உடனே ஒரு கொடூரமான ஒரு திருடனோ கொலை குற்றவாளியோ நொடிப்பொழுதுல மாற்றப்படுகிறான், அன்புள்ளவனா மாற்றப்படுறான். ஒரு குடிகாரன் பரிசுத்தவனாக மாற்றப்படுறான். ஒரு உடைந்து போன வாழ்க்கை அங்கே மறுபடியும் கட்டி எழுப்பப்படுது. இது மனிதனுடைய முயற்சி அல்ல, படைப்பின் வார்த்தையின் செயலாக இருக்கிறது. உலகம் உண்டாவதற்கு முன்பாக இருந்த அதே வார்த்தை இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய இருளிலும் வெளிச்சத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலையை பார்த்து ஒரு நாளும் இனி நாம் பேசக்கூடாது, சூழ்நிலையை பற்றி பேசக்கூடாது. அவருடைய வார்த்தையை நம்பி, இதுதான் அவருடைய வார்த்தை, இதைத்தான் நான் பேசுவேன் என்று சொல்லி நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த உலகத்தை உருவாக்கின அதே ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அந்த வார்த்தையே இன்றைக்கு நமக்குள் தான் இருக்கிறார். இத உணர்ந்துட்டோம்னா நம்ம பாட்டுக்கு வார்த்தைய மாத்திரமே நம்ம வாழ்க்கையில பிரதானமாய் பார்த்து நம்முடைய வாழ்க்கை என்றென்றைக்கும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. அதனாலதான் வசனம் சொல்லுது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எதன் மேல விசுவாசம்? அவர் மேல, அவர் வார்த்தையின் மேல. ஒருவேளை இன்னைக்கு தாமதமா இருக்குதா, அவர் வார்த்தையின் மேல நம்ம வைக்கிற விசுவாசம் அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டவர்களாய் மனதின் ஆழத்தில் இந்த காரியங்களை நம்ம இன்றைக்கு பதிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த காலை வேளையிலும் வார்த்தையாகிய உண்மை நாங்கள் ஆழமாய் தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தீரப்பா. நாங்க அப்படியே ஆதியாகமத்தின் நாட்களுக்குள் நாங்க போறோம். இந்த பூமி எல்லாம் ஒன்றுமே இல்லாம வெறுமையா இருக்குது. நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு. அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்துல ஒரு பெரிய வெளிச்சம் இந்த பூமியில உண்டானத நாங்க பார்க்கிறோம். அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து நீர் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறீர். உங்க வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும்
எல்லாவற்றையும் படைத்தவர், வார்த்தையினால் படைத்தவர். அந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள் இருக்கிறீர் அப்பா. சகல வார்த்தைகளும், எங்களுக்காக வேதத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீர் சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றாகிலும் எங்களுடைய வாழ்க்கையில் அது தவறி போகாது என்ற நிச்சயத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாள் காலையிலும் உமது கிருபையையும், இரவிலே உமது சத்தியத்தையும் உண்மையையும் நாங்கள் அறிவிக்க, துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும் தகப்பனே. அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ள அந்த வார்த்தையாகிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்குள் நாங்கள் இருக்கிறோம். நீர் எங்களுக்குள் இருக்கிறீர். நீர் வெளிச்சமாக எங்களுக்குள் இருக்கிறீர். நீர் ஜீவனாக எங்களுக்குள் இருக்கிறீர் அப்பா. எங்களை ஒன்றும் தொட முடியாது. நாங்க வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறோம்னா இருள் எங்க பக்கத்திலேயே வர முடியாதுப்பா. அப்படித்தான் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் வெளிச்சமாகிய உமக்குள் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம் அப்பா. இதை சொல்லும் பொழுதே எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா இருள்களும் அது மறைந்து போனதை நாங்க பார்க்கிறோம், பேசுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை அதை நிறைவேற்றுகிறது. நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன்ப்பா. இந்த வார்த்தைகளை அறிந்து கொண்டு, இந்த வார்த்தைகளை ஆழமாய் இருதயத்தில் ஒவ்வொருவரும் பதித்து கொள்ள தகப்பன் கிருபை தாங்க. உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.